ராமதூதன் நான் அப்படின்னு யார் சொன்னா? அனுமன். சீதையை தேடி வந்த அனுமன் அன்னையை பார்த்து ராமர் கொடுத்து விட்ட மோதிரத்தை கொடுத்து அன்னையோட சூளாமணியை வாங்கி அன்னை சீதா தேவி கிட்ட விடை பெற்று வரும்போது அனுமனுக்குள்ள 1000 கேள்விகள். அன்னையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒளிஞ்சு வந்தோம், இப்போ எதுக்கு ஒளியணும்? ராமதூதன் நான் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லி ராவணனை எச்சரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அஷ்டமா சக்தியால் அனுமன் வானளவு உயர்ந்து ஒரு குன்றை அப்படியே பந்து போல தூக்கி போட்டு அரக்கியர்களையும் பருவதேவர்களையும் அதிர விட்டுட்டாரு. அரக்கியர்கள் அரண்மனைக்கு போய் செய்தி சொல்ல ராவணன் முதலில் நம்பலை. ஆனால் வானத்தில் புடுங்கெறியப்பட்ட மரங்கள் யானைகள்னு பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிட்டாரு. முதலில் கிங்கர சேனை போனாங்க. ரொம்ப மோசமானவங்க. அனுமனை பிடிக்க போகிறேன்னு போனவங்க அந்த கூட்டத்தில் ஒரு உயிர் கூட இல்லை. சரின்னு அடுத்ததாக ஜம்புமாலி 100 வீரர்களோட போனார். மொத்தமாக அழிஞ்சிட்டாங்க. யமனையே பிடிச்சி ராவணன் கிட்ட இழுத்துட்டு வந்த பஞ்ச சேனாதிபதிகள் அனுமனை பிடிக்க புறப்பட்டாங்க. அவங்களும் பஞ்சா காணாமல் போயிட்டாங்க. இப்போ ராவணனுடைய மகனான அச்சகுமாரன் அனுமனை பிடிக்க அனுமதி கேட்குறாரு. ராவணன் அனுமதிச்சாரா? சுந்தரகாண்டம் கதைகளை முழுசாக தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள். எல்லா லிங்க்குமே இருக்குது. அதை பார்த்து சுந்தரகாண்டம் கதைகளை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்படியே நம்ம விருதி பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.